வரலட்சுமி விரதம்னா நல்லா ஒண்ணு கேட்டுங்க. வரலட்சுமி விரதம்னா சுமங்கலி மட்டும் தான் பண்ணணும். இப்ப பண்றது தீப வழிபாடு. நல்லா கேட்டுங்க. உண்மையா இல்லையா? தீப விளக்கு பூஜை யார் வேணா பண்ணலாம். வரலட்சுமி விரதம் சுமங்கலி மட்டும் தான் பண்ண முடியும். அதுதான் விரதம்னு போட்டிருக்கல. ஏன் விரதம் எடுக்கிறோம்? கட்டின தாலிக்காண்டி கணவனுக்காண்டி அவர் உழைத்து சம்பாதித்து எனக்கு குடும்பத்தை காக்க வேண்டும் அந்த ஒரு தருணத்துல இந்த வரலட்சுமி விரதத்தை எடுத்து என் குலம் வாழணும்னு சொல்லிதான் இந்த வரலட்சுமி காலையில விரதம் இருந்து கணவனுக்காண்டி விரதம் இருந்து இந்த தீப வழிபாடு. விளக்கு பூஜை சுமங்கலி தான் பண்ணணும், கன்னியா தான் பண்ணணும், அது கணக்கு இல்லை. விளக்கு பூஜை யார் வேணா பண்ணலாம். அந்த மாதிரி அதுக்குள்ள கோடுபாடுகள் இருக்குது. ஆமாவா இல்லையா? அதனால குமாரியும் பண்ணலாம், கன்னியாவும் பண்ணலாம், சுமங்கலியும் பண்ணலாம். அதே மாதிரி குங்குமம் வச்சவங்க தான் விளக்கு பூஜை பண்ணணும், குங்குமம் இல்லாதவங்க விளக்கு பூஜை பண்ணணும் சாஸ்திரத்துல சொல்லல. குங்குமம் பூ யார் கொடுத்தது? ஏற்கனவே சொல்லி இருக்கேன். தாய் கொடுத்த பிரசாதம். நம்மளுக்கு பொட்டும் பூவும் யார் கொடுத்தது? தாய் கொடுத்த பிரசாதம். கணவன் கொடுக்கவில்லை. நல்லா அருமைக்கிறது. கோயிலுக்கு போய் மூதேவி மாதிரி கருப்பு போட்ட வச்சுட்டு கோயிலுக்கு போறது அப்படி சாஸ்திரத்துல சொல்லல. செட்டியார் கோயிலையோ சோனிஸ் கோயிலையோ யாழ்ப்பாணம் தமிழ்நாட்டிலயும் இப்படி சொல்லப்படல. கணவன் இறந்தவங்களும் பூ வச்சு பொட்டு வச்சுதான் ஆலயத்துக்கு போறாங்க. மங்களமாக போக வேண்டும். அந்த காலத்துல இருந்து அப்படி விதிவிலக்காக வந்து விட்டது. கணவர் 15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டோம், 16 வயசுல கணவர் என்டானா அப்படியே இருக்கணுமா? வெள்ளை புடவையோட சாத்தியமா அது? அவ என்ன காலத்தை கழிக்கலையே, அவ என்ன காலத்தையே கழிக்கலையே. காலத்தை கழித்தவங்க தான் 70 வயசு மூதாட்டி. காலத்தை கழித்தவங்க தான் 70 வயசு மூதாட்டி. காலத்தை கழிக்கல. பூவும் போட்டு வீட்டுக்காரர் வைக்க போறான்னு சொல்ல வீட்டுக்காரர் எடுத்துட்டு போயிட்டாரு. போகும்போது எங்க எடுத்துட்டு போனாரு? வீட்டு இதுல தானே இருக்கு பூவும் போட்டோம். அவர் கட்டின ஒரே ஒரு சர்டிபிகேட் மட்டும் தானே கொண்டு போயிட்டாரு. ஆமாவா இல்லையா? சாஸ்திரத்துல சொல்லல. பூவும் போட்டு யார் வேண்டாம்